இசை ராகாவில் ஷாப் வழங்குவது ஹாட்லிங் போஸ்ட்பெய்ட் 5G. பிளட் ஸ்பாட் பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி பார்க்கிறேன். அவங்களோட சின்னுக்கு கீழே அவங்களோட செஸ்ட்ல எல்லாமே அப்படியே பிளட்டா இருக்கு. நான் அதை பார்த்துட்டு என்னாச்சுன்னா அந்த சின்ன வந்து ஒரு ஒரு பெரிய வெட்டு. அந்த வெட்டு எப்படி வந்துச்சுன்னு வெளியே போட்டுருங்க. வெளியே சாப்பிட வரல நில்லுங்க. அந்த பப்பி நான் ஹாஸ்பிட்டல் அப்புறம் சூட்டி எடுங்க. சூட்டிங்க வந்து நடந்து வந்துருக்கேன். காடி எடுங்க. அதான் வளைக்க. ஏன் பப்பி உனக்கு ஒரு 3 மாசம் இருக்கும்ல? கோயில்ல உன்னை வந்து தூக்கி போட்டாங்க. கோயிலுக்கு எத்தனையோ மனுஷன் பிரிவை எடுத்து வந்து கோயில சாமி கும்பிட்றானுங்க. கையை எடுத்து கும்பிட்றது என்ன, நெய் வழுக்க போறது என்ன, எம்சிக்கா நெய் வழுக்க போறது என்ன. ஆனா ஒரு ஆளுக்கு கூடிய ஒரு மனுஷ பிரிவுக்கு கூடிய உன்னை கிளினிக் கூட்டிட்டு போனோன்னு தோணல? இவனுங்கெல்லாம் வந்து இறக்கமே கிடையாதா? இவனுங்கெல்லாம் மனுஷ பிரிவை எடுத்தது வேஸ்டா போச்சே. நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். நானும் வரப்ப உனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருக்கேன். நேற்று உன்னை வந்து தேடினேன், வேலை முடிஞ்சு காணா போயிட்ட. எங்கே தான் போனேன்னு தெரில. 1 மணி நேரமாக தேடிக்கிட்டு இருந்தேன். கிளினிக் சாத்திட்டாங்க. எனக்கு எப்படியோ கிருஷ்ண ஜெயந்திக்கு நீ இருப்பேன்னு சொல்லிட்டு நேராக வேலை விட்டு வந்தோடனே உன்னை தூக்கிட்டு வந்துட்டேன் கிளினிக்கு. 2:30 மணிக்கு தான் திறப்பாங்க. எப்படி இந்த மாதிரி மனசு பிரிவை எடுத்துக்கிட்டு ஒய்யாம சாமி கும்பிட்டுறது, மண்ணி அடிக்கிறது என்ன, திருவிழாவில் போய் கலந்துக்கிறது, தீக்குழி இறங்குறது. ஆனா ஒருத்தனுக்கு கூடிய ஒரு இந்த நாய்க்குட்டிய சீக்கா இருக்க, உடம்பு சரியில்லாம இருக்க, தோல் இவ்வளவு மோசமா இருக்க, கிளினிக் கூட்டி வரணும்னு தோணல? கடவுள்கிட்ட கையெடுத்து கும்புறதுக்கு முன்னாடி நம்ம கடவுள் படிச்ச இந்த உலகத்துக்கு, கடவுள் படிச்ச வாயில்லாத ஜீவனுக்கு நல்லது செஞ்சாதானே அதனால நல்லது நடக்கும். சும்மா கையெடுத்து கும்பிட்டு சாமி கும்பிட்ற மாதிரி வேஷம் போட்டா மட்டும் போதுமா? அவ்வளோ பேர் இது பால் எடுத்து இது பாத்தியில் பால் வாங்கி விற்கிறாங்க நாகம்மாக்கு அப்படின்ட்டு, நடராஜாக்கு. ஆனால் அந்த பால் நீ அங்கே பசியோடு கிடக்கிற ஒரு ஆள் கூடிய உனக்கு அந்த பால் ஊற்றலை. அங்கே ஒரு மங்கை எடுத்து உனக்கு அந்த பால் ஊற்றலை, நான் வந்து ஊற்றுனேன். எப்படி இவ்வளோ மோசமாக இருக்காங்க? கடவுளுக்கு ஊத்துறதுக்கு பதிலாக கடவுள் படிச்ச வாயில்லாத ஜீவனுக்கு ஊத்துறது தானே அவங்க அப்பாவுக்கு பிடிக்கும். கடவுள் படிச்ச பிள்ளைங்க தானே நீங்களாம். உங்களைய நல்லா வச்சுக்கிறதுக்கு எவனுக்கு துப்பு இல்லை அதானே? ஏதோ நீ என் கண்ணில் மாட்டினால நான் உன்னை கூட்டிட்டு வரேன். இல்லைன்னா உன் நிலவை எப்படி சொரிஞ்சிக்கிட்டு வலியோட வெயிலில் அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருந்திருப்பேல. அதனால தான் என்னவோ நான் திடீர்னு கிருஷ்ண ஜெயந்திக்கு அன்னைக்கு வந்து கோயிலுக்கு வந்தேன். உன்னை பார்த்தேன். இன்னைக்கு கரெக்டாக எனக்கு டைம் கிடச்சிருச்சு. உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ப்ரைவேட் கிளினிக் கூட்டிகிட்டு போனால் கூட ரொம்ப வராத. அன்னைக்கு கூட ஒரு நாய் கூட்டி போயிருந்தேன், ஒரு பப்பியை. 60 ரிங்கே 100 ரிங்கேக்குள்ளே தான் வந்துச்சு. அப்படியா யாரும் காசு இல்லாமல் இருக்காங்க? ஏதோ கடவுள் படித்த வாயில்லாத ஜீவனுக்கு என்னோட செய்ய முடிஞ்சது நான் செய்கிறேன்.